தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நான் என்றைக்குமே சொல்லியிருக்கிறேன், விஜய்க்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஆர்வம் உள்ள தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது ஒவ்வொரு கூட்டம் நடக்கும் பொழுதும் அது வெளிப்படுகிறது. ஆனால் அதுவே ஒரு கணிசமான வாக்கு வங்கியாக மாறி சீட்டுகளாக மாறுமா என்று என்னால் இன்றைக்கு சொல்ல முடியாது. அவரும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அவருடைய நிலைப்பாட்டை இன்னும் விளக்கவில்லை. அவர் பொதுவாக ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மத்தியில் ஆளுங்கட்சியான பாஜகவை விமர்சிக்கிறார். அது இயல்புதான். யாராவது புதிதாக கட்சி ஆரம்பித்தார்கள் என்றால் அது ஆளுங்கட்சியை விமர்சித்தான் ஆரம்பிப்பார்கள், அது இயல்புதான். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் அவருடைய இயக்கத்திற்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது என்பதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுவே கணிசமான வாக்குகளாக மாறி சீட்டுகளாக மாறுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான்.